முன்னாடியெல்லாம் காரணம் இல்லாத பயம் இருக்கும், அதெல்லாம் போய் ஒரு நிம்மதி இருக்கும். துலாத்தில் வந்து சனி உச்சமாகிறதுனால நீதிபதி ஸ்தானத்தை கொடுத்துருக்குறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன காரியங்களில் கூட கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். சில வியாதிகள்லாம் ஆப்ரேஷன் தேவையில்லாமையே உங்களுக்கு சரியாயிடும். இந்த வருஷத்தில் அவங்களுக்கு எப்படி இது மறைஞ்சதுன்னே தெரியலை. பட் இருந்தாலும் கூட திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்டது விஷயங்கள்லாம் இவங்க தாராளமாக வந்து துணிச்சலாக ஒரு முடிவுகளை எடுக்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் வாழ்வியல் பரிகாரம், கோவில் பரிகாரம், நம்பர்ஸ், ஆல்பபெட்ஸ், கலர்ஸ், இப்படி ஒரு கலவையா? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. கம்யூனிகேஷன்ஸில் இருக்கவங்க, ஏன்னா வந்து புதன்கிறவர் கம்யூனிகேஷனை தான் குறிக்கிறார். கம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் துறைகள், இப்போ வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஏஐ துறைகள், இதில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு. மன மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிம்மதியை ரொம்ப அனுபவிப்பாங்க. முன்னாடியெல்லாம் காரணம் இல்லாத பயம் இருக்கும், அதெல்லாம் போய் ஒரு நிம்மதி இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் உபயோகிக்கக்கூடிய வர்ணங்கள் பார்த்திங்கன்னா பச்சை நிற வர்ணங்களை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பச்சை நிறம் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் EHNX இந்த எழுத்துக்களில் உள்ளவங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய பெயர் உடையவங்களாக இருந்தாங்கனாக்கா நிச்சயமாக அவங்க மூலமாக ஒரு நல்லது கிடைக்கும். இப்போ நீங்கள் குறிப்பிடுற எழுத்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும், சில பேருக்கு நண்பர்கள் இருக்கலாம். அப்போ இல்லாதவங்க அந்த லெட்டர்ஸை நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக எனக்கு பாசிட்டிவாக இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு EHNX ஒருத்தருக்கு சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிங்கனாக்க, ஒரு பொருட்கள் வாங்குறீங்க, அந்த பொருட்கள் வந்து பெரும்பாலும் இந்த எழுத்துக்கள் உள்ள பொருட்களாக, இமாமின்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி பிராண்டு உள்ளது. ஓகே, நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹெச்ன்னு இருக்குது, ஹமாம் சோப்பு வாங்கிக்கிறது, என்னங்கிற மாதிரி எழுத்துல உள்ள பொருட்களை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக, ஏன்னா நம்ம அந்த நபர்களை சந்திப்போமான்னு தெரியாது, ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக. டேட்டில் பார்த்தீங்கன்னா எந்த டேட்ஸ், அதை எப்படி இவங்க இதே மாதிரி வாழ்வியல் முறையில் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? 5, 14, 23 தேதிகளை கேலண்டரில் குறித்து வச்சுக்க வேண்டியது. அன்றைய நாட்களில் முக்கியமான காரியங்களை ஆரம்பிக்கிறது, செய்கிறது, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு ஆரம்பிக்கிறது, அதே போல் பணத்தை வந்து பேங்க்கில் போடுறது. ஸோ அந்த மாதிரி நாட்களில் போடும்போது அந்த பணம் வந்து பெருகி காணப்படுமா இவங்களை பொறுத்தவரை. எந்த தேதிகளை அவாய்ட் பண்ணி? இப்போ 8, 17, 26 அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கூடுமான வரைக்கும் இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது தான் நான் சொல்கிறது. எப்பயுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லாத நம்ம ஒருத்தர் வந்து முக்கியமான ஆள் 8ஆம் நம்பரில் தான் கூப்பிட்றாருன்னா கண்டிப்பாக வந்து நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுற பட்சத்தில் நம்ம அதை செலக்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற அந்த நம்பர்ஸ்லேயே, அதான் அந்த தவிர்க்க வேண்டிய நாட்கள்லேயே போகக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு சூழ்நிலைன்னா அதுக்கு அவங்க என்ன ரெமெடி பண்ணிட்டு அந்த விஷயத்தை, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எலுமிச்சை பரிகாரம் ரொம்ப நல்லது. எப்பயுமே 8ஆம் நம்பருக்கு சனிக்குரிய கிரகம். சனி வந்து பித்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. பித்தத்தை முறிக்கக்கூடிய ஒரே பொருள் லெமன் தான் உலகத்திலேயே. ஸோ அதனால தான் பெரியவங்களில் வந்து கர்மரோகங்களால் பீடிக்கப்பட்டு நம்ம பெரியவங்களை பார்க்கும்போது அவங்க எலுமிச்சை கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் போகும்போது ஒரு மஞ்சள் நிற பொருட்களை எடுத்துகிட்டு போகலாம், அல்லது லெமனையும் எடுத்துகிட்டு போகலாம். நல்ல பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி. ஸோ அது ஒரு நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணி. இந்த 24 மணி நேரத்தில் இவங்க எந்த நிமிடங்களை ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனுக்கு டெய்லி கேலண்டரில் அந்த நாளில் வரும்போது கிளாக்கில் நீங்கள் மனசில் இந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க, உங்களுக்கு அது மேனிஃபெஸ்டேஷன் டைமாக இருக்கும்னா என்ன? 555 உங்களுக்கு தெரியும். அந்த 555 வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட் அது. ஸோ 5.55 5 மணி 5:55 காலையில் ஏற்படுத்திக்கிறது. அதுதான் பியூர் 5.5. அதுக்கு பிறகு கூட ஐஎன் இதில் போகும்போது வேறு மாதிரி சாயங்காலம் மாறிடும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது காலையில் 5:55 அலாரம் வச்சு எழுந்திரிச்சிக்கிங்க. எப்பயுமே எழுந்திரிக்கிறீங்களா இல்லையா, 5:55 அலாரம் வச்சுருங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் நிச்சயமாக கொடுக்கும். 5:55 5:5 இந்த மாதிரி உள்ள வரும்போது, ஸோ இந்த மாதிரி உள்ள நிமிடங்களை 5 வர மாதிரி உள்ள கண்ணால் தெரிகிறது. ஸோ அந்த நிமிடங்களை நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கைகளை கடவுள்கிட்ட வைக்கும்போது நிச்சயமாக அது செவி சாய்க்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இவங்களுக்கான ஸ்டோன்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் மரகதம் தான் அருமையான ஒரு ஸ்டோனாக இருக்கும். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் மரகத பச்சை தான். சில பேருக்கு அஷ்டமாதிபதியாக வருது அந்த ராசி, 8 கூடையவன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிக்கும் மிதுனத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டுக்குமே வந்து ஃப்ரெண்ட்லி இடமா தான் வந்து சேரும். மிதுனமாக இருந்தால் 4ஆம் இடத்து அதிபதி, அதே மாதிரி கன்னியாக இருந்தால் மிதுனம் வந்து 10ஆம் இடத்து அதிபதி. ஸோ அதனால் உங்களுக்கு நெகட்டிவிட்டி வராது. இன்னொரு விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, புதன் வந்து உச்சமாகிற இடம் தான் இடத்துல உச்சமாகிக்குவார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி கிடையாதுங்கிறதுனால இவங்க தாராளமாக மரகதத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இவங்களுக்கான கோவில் பரிகாரம். கோயில் போகிற மீனாட்சி அம்மன் வழிபாடு. மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். போக முடியாதவங்க அந்த கோயில் படம் அல்லது அந்த மீனாட்சி அம்மனுடைய படத்தை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா அதை பார்த்துட்டு அன்றைய நாளை துவக்கிறது ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மாற்றம் ஏற்றம் எந்த மாதிரி ஒரு கோவில் பரிகாரம், எந்த நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ்? துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன் வந்து சுமாரான ஒரு பலன்களை தான் கொடுக்கும். பொதுவாக வந்து துலாங்கிறது உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய தன்மை கூடையது. எப்பயுமே சுக்கிரன் குருங்கிறது யுத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட ஒரு நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். துலாத்தில் வந்து சனி உச்சமாகிறதுனால நீதிபதி ஸ்தானத்தை கொடுத்துருக்குறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன காரியங்களில் கூட கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு சின்ன ஒரு கெட்டது, ஒரு சின்ன ஒரு குற்றம் பண்ணால் கூட உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு தண்டனை வந்து உடனே கிடைக்கக்கூடியது, பெரிய அளவில் தண்டனை கிடைக்கக்கூடிய சூழல்லாம் நிச்சயமாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த வருடத்தில் ரொம்ப கவனமாக செயல்பாடு பண்ணணும். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சோண்டு பாலில் கொஞ்சம் ஒரு குங்குமப்பூ போட்டாலும் போதுமானது. ரெகுலராகவே அதை சேர்க்கும்போது இவங்களுக்கு அந்த வாழ்வியல் பரிகாரம் நிச்சயமாக வேலை செய்யும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வணங்கக்கூடிய தெய்வங்கள் யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சைன திருத்துக்குளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணும்போது அதுவும் குறிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஸ்ரீரங்கத்தில் இருந்து பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். சைன திருக்குளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அது அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் வி எழுத்துக்களில் உள்ளவங்க ரொம்ப ஒரு உதவிகரமாக இருப்பாங்க. எப்பயுமே விங்கிற எழுத்து, ஒருவேளை வீல யாரும் இல்லைனாலும் அது சார்ந்த பொருட்களை விக்ஸ் மாதிரி பொருட்களை ஒரு விக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு விக்ஸ் டப்பா வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து எழுத்துக்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பொருட்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதும் ஒரு நல்ல ஆக்டிவேஷனாக கொடுக்கக்கூடியது. எதிரியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க EHNXL எழுத்துக்களில் இருக்கவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் அவங்கள பொறுத்தவரை பெரும்பாலும் இந்த ஈங்கிற எழுத்தெல்லாம் ரொம்ப குறைவு தான், எண்ணுங்கிற எழுத்து தான் இருக்குது நிறைய. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அந்த பிராண்ட்ஸ் அந்த பொருட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறதும் சிறப்பாக இருக்கும். ஓகே, எந்த எண்கள் மாதத்தில் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், இந்த எண்களை வந்து அவங்க நிறைய யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம், 6, 15, 24 யூஸ் பண்ணலாம். இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 8, 17, 26 இவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா சனி வந்து உச்சமாகிற இடம் இல்லையா துலாங்கிறது. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் 8, 17, 26 இவங்களுக்கு நன்மையே தரும். அதே போல் வாட்சில் நம்ம யூஸ் பண்ணும்போது 6 மணி அப்படிங்கிறது 6 நிமிடத்தை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும்போதும் அதே மாதிரி 8 எல்லா நம்பருமே இந்த மாதிரி டெய்லி கரெக்டாக அந்த கிளாக்ல வரும்போது இப்போ நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அந்த 1111 கரெக்டாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை, 8 காலையில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும், 808 1010 பார்ப்போம், 55 அவங்க பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பாங்கம்மா. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் இவங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குறோம். அவாய்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் அண்ட் டைம் அப்படின்னு இவங்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை அவாய்ட் பண்ணிக்கணும். 1, 10, 19, 28 வந்து அதுவாக நல்லது நடந்தால் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அதில் பிறந்தவர்கள் அதில் ஒரு நல்ல காரியம் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த ஒரு வருடத்துக்கு. இவங்களுக்கான கலர்ஸ் நீல கலர் நல்லாயிருக்கும். இதற்கு ஈக்குவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை நிறத்தையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்டோன்ஸ் போடுறதுல பிலீஃப் இருக்கோ அவங்களுக்கு என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணலாம்? வைரம் நல்லபடியாக இருக்கும். வைரம் யூஸ் பண்ண முடியலைன்னா பளபளப்பான வர்ண கற்கள், அது சிந்தட்டிக்காக கூட இருக்கலாம். இல்லை, நிறைய பேர் ஒரு 40 வயது ஆகிட்டா இந்த நவரத்தினத்தை மாலையாக போட்டுக்கலாம், மோதிரமா தோடா போடவே கூடாது. ஒருவேளை இது போட்டால் அவங்களுக்கு என்ன உடல் ரீதியான பிரச்சனை வருமா? இவங்களை பொறுத்த வரைக்குமா 9 கிரகங்களையும் ஒன்றாக சேர்க்கும்போது நிச்சயமாக வந்து உறவுகளில் ஒரு கெட்ட பேர் ஏற்படும். சொந்தத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படும். தன்னுடைய உழைப்புக்கு மரியாதை இருக்காது. எல்லாவற்றையும் அபகரிச்சுட்டு தன்னை அனாதையாக வரட்டக்கூடிய ஒரு சூழல் இந்த சூழல் நிச்சயமாக உருவாகும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் மாற்றம் தரக்கூடிய நபர்கள், எண்கள், அதே மாதிரி லெட்டர்ஸ், கோவில், இப்படியெல்லாம். விருச்சிக ராசி அப்படிங்கிற போது இந்த வருடத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் இவங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு. செவ்வாயினுடைய தன்மையை குறிக்கக்கூடியதுனால அவங்களுக்கு உறவுகளில் நல்ல மேம்பாடு, உடல் நலனில் நல்ல மேம்பாடு, பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேர்றது, வீடு வாசல் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், மூதாதையர் சொத்துக்கள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது நீங்கி உங்களுக்கு அது திருப்பி கிடைக்கப்படுறது, இதெல்லாம் வந்து செவ்வாய்க்குரிய தன்மைகள் நல்ல பூஸ்டப் பண்ணி காணப்படுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் குருவோட பலம் நல்லா இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடியது, அமைதியான ஒரு சூழல். சில வியாதிகள்லாம் ஆப்ரேஷன் தேவையில்லாமையே உங்களுக்கு சரியாயிடும், இந்த வருஷத்தில் அவங்களுக்கு எப்படி இது மறைஞ்சதுன்னே தெரியலை, நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும்
நிலம் நீச்சு வாங்குறது, புதிய வீடுகள் வாங்குறது அல்லது வீட்டை ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இரத்த தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மேஷராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் இரத்த தானம் பண்ணுறது சிறப்பு. இரத்த தானம்னா நிறைய பேருக்கு பயம் வந்துடும். அப்படி இருக்கிறவங்க ஒரு பிளட் டெஸ்ட்னாச்சும் பண்ணிக்கிங்க. ஒரு சும்மா துளி ஒரு ரத்தத்தை செக்கப்பாவது போய் பண்ணிக்கலாம். ஒரு துளி ரத்தத்தை நம்ம தானம் கொடுத்த மாதிரி ஆகிடும். பிளட் டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ரத்தம் வெளியில் போகும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இரத்த தானமாக பண்ணிக்கிறது நல்லது. சிகப்பு நிற பொருட்கள் யூஸ் பண்ணுறது, சிகப்பு நிற கவுறு அணிஞ்சிக்கிறது. உடம்புல வந்து உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையும், பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ரொம்ப வந்து பெருசாக நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. சும்மா ஒரு கையளவு எடுத்து உச்சந்தலையில் தேய்ச்சிட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிங்க, போதுமானது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு உச்சபட்சமான நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். குருவின் 5ஆம் பார்வை கிடைக்கிறதுனால இவங்களுக்கு லக்கியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன, ஆல்ஃபபெட்ஸ் என்ன? உங்களுக்கு ஆல்பபெட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன் எழுத்துக்கள் ரொம்ப லக்கியாக இருக்கும். டி ஃபார் டாக்டர், என் ஃபார் நல்ல தம்பி அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ இந்த எழுத்துக்களில் உள்ளவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க மூலமாக நல்லதே நடக்கும். அது சார்ந்த பொருட்கள், அது சார்ந்த இடங்களுக்கு இவங்க தாராளமாக போயிட்டு வரலாம். டி போகலாம். பேர் இருக்கிற அந்த இடங்கள் மாதிரி போறது, இருக்கலாம். என் டீல பேரு. ஆரம்பிக்கிறா, என் பேர் இருக்கிற அந்த பொருட்களை நம்ம வாங்கும்போது உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள் உண்டு. எண் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து 9, 18, 27ஆம் தேதிகளில் நிச்சயமாக அவங்க வந்து ஒரு வெற்றிகரமாக செயல்பாடு பண்ணுவாங்க. அதே போல் 5, 14, 23 ரொம்ப வெற்றிகரமாக செயல்பாடு பண்ணுவாங்க. அவாய்ட் பண்ண வேண்டிய ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ்னா என்ன? அவாய்ட் பண்ணக்கூடிய இது வந்து BK6 எழுத்துக்களை அவாய்ட் பண்ணிக்கணும். அது ஏன்னா சார்ந்த பொருட்கள், பொருட்கள் இந்த இடங்கள் மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது. நம்பர்ஸ் 2ஆம் நம்பர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2, 11, 20, 20, 29 அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கோவில் வழிபாடுன்னா என்ன பண்ணுங்க? பழனி முருகர் ராஜ அலங்காரம், அந்த ஃபோட்டோ வந்து வழிபாடு பண்ணுறது செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக பண்ணுவாங்க. அந்த அலங்காரம், அந்த அலங்காரத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும். ஸ்டோன்ஸ் அப்படின்னா என்ன யூஸ்? பவழம் நல்லா இப்படியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பவழத்தை தாராளமாக யூஸ் பண்ணலாம். உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. பவழம் வந்து உடல் நலத்துக்கு, ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு ஏற்றம், எந்த எண்கள், கோவில் இப்படி எல்லாம்? ராசிநாதனே குரு அப்படிங்கிறதுனால தனுசு ராசியக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி நல்ல பலன்களை தான் கொடுக்கும். இருந்தாலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சுமாரான நற்பலன்கள் தான் கொடுக்கும். பட் இருந்தாலும் கூட திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது மாதிரி குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்டது விஷயங்கள்லாம் இவங்க தாராளமாக வந்து துணிச்சலாக ஒரு முடிவுகளை எடுக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகர் போயிட்டு வர்றது, வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டக்கல்ல தானமாக கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 எண் இவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21, 30 தேதிகள் ரொம்ப வெற்றிகரமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்கிறவங்க ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 3ஆம் நம்பருக்கு உண்டான ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது CGL அப்படிங்கிற 3 லெட்டர்ஸையும் தாராளமாக நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. அவாய்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விங்கிற எழுத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது வி எழுத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா W வந்து பேர் இல்லை அப்படிங்கிறதால நம்ம யூஸ் பண்ணலை. அதனால வி எழுத்தை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அந்த எழுத்துக்கள் உள்ளவங்களை கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அந்த பொருட்களை உபயோகப்படுத்துறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. கன்சல்டன்சி துறைகள், மாதம் போய் வேலை பார்த்து சம்பளம் வாங்கக்கூடிய தொழில்கள், பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்குறது தான் அடிமை தொழில் தான் சிறப்பாக இருக்குமே தவிர்த்து உழைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல உழைப்பாங்க. நிச்சயமாக அதுக்குண்டான முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 3 எண்கள் வந்து 3, 12, 21, 30 ஆகிய தேதிகள் இவங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கான கலர்ஸை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிற வர்ணம் அருமையான வர்ணம். மஞ்சள் நிற வர்ணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் நிற கவுறு கையில் கட்டிக்கலாம். மஞ்சள் நிற கைக்குட்டைகள் யூஸ் பண்ணிக்கலாம். வாயில் ஒரு குங்குமப்பூ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பேசும்போது வைக்கும்போது வாழை மரத்துக்கும் குருவோட தன்மை இருக்குது. வாழை மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுறது, வாழை மரத்தை ஊன்றது, புதுசாக வந்து ஒரு செடியை ஊனி வைக்கிறதும் ஒரு நல்ல பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும். என்ன மாதிரி ஸ்டோன்ஸ் இவங்க உபயோகப்படுத்தி? கனக புஷ்பராகம் தங்கத்தில் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. தங்கம் வாங்குறதும் சிறப்பு. தங்கம் வந்து மஞ்சள் நிற உலோகம் அப்படிங்கிறதுனால, மஞ்சள் இவங்களுக்கு இயல்பான ஒரு நல்ல உலோகங்கிறதுனால மஞ்சள் நிற உலோகத்தை வாங்கிக்கிறது கனக புஷ்பராகத்தையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து மகரம் கும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டட் ராசின்னு நான் சொல்லுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடியவர். இவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்களால சனி பகவான். ஸோ அது எப்படின்னு நான் வேடிக்கையாக சொல்லுவேன்னா, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை.
போலீஸை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை இல்லைங்களா? ஜுடிஷியலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய தன்மைகள் எப்பயுமே வந்து இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால குருப்பெயர்ச்சி பலன்கள் வந்து இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லதே தான் கொடுக்கும், அல்லது நல்லது கொடுக்கலைனாலும் நியூட்ரலாக தான் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு, கும்ப ராசிக்காரங்களுக்கு. ஸோ அந்த மகரம் கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கூட இவங்க வந்து என்னென்ன எண்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ராசிக்கும் 2 பொதுவாக ராசிக்குமே 5ஆம் நம்பரை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 6ஆம் நம்பரையும் யூஸ் பண்ணிக்கலாம். 5, 14, 23 தேதிகளையும் யூஸ் பண்ணலாம். 6, 15, 24 தேதிகளையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெட்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் அப்படின்னா பிஎஃப் இந்த 2 லெட்டர்ஸையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா லெட்டர்ஸுமே இவங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏஐஜேக்யூஐயும் பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். 1ஆம் நம்பருக்கு தான் 8ஆம் நம்பர் எதிரியாக இருக்குமே தவிர்த்து 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் எதிரியாக இருக்காது. இருந்தாலும் எஃப்பி எழுத்துக்கள் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. இவங்களுடைய வழிபாட்டுக்குரிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதி ரொம்ப அருமையான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியவர். ஸோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை காலையில் எழுந்திரிச்சோன்னா முதலாக பார்த்து நாளை துவக்குவதும் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கான கலர்ஸ் எதை அவாய்ட் பண்ணலாம், எதை நிறைய யூஸ் பண்ணலாம், வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாம்? கிரீன் கலர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கிரீன் கலருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சனிக்கு வந்து நீலம் நல்லா வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. ப்ளூ சஃபேர். ப்ளூ சஃபேரும் தாராளமாக போடலாம். எந்த எண்களை இவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம்? 2ஆம் நம்பரை அவாய்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே 2, 11, 20, 29 அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த எண்களை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டா போதுமானது. என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு நாளில் இவங்க எந்த நிமிடங்கள் நேரத்தை வந்து இவங்களுக்கான நேரமாக யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் 6, 6, 6ன்னு வருது பார்த்தீங்களா, 6 மணியே இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 6 நிமிடத்தை யூஸ் பண்ணலாம். ஒரு ரத்தினம் வந்து வலது கையில் உங்களுக்கு கெட்ட பலன்களை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை லெஃப்ட் ஹேண்டில் போட்டிங்கனாக்கா நெகட்டிவ் பலன்கள் மாறும். ஒரு வலது பக்கம் வந்து ஒரு ஸ்டோன் நல்லது பண்ணுது அப்படின்னா அது லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அது கெட்டது தான் கொடுக்கும். அதுமாதிரி கெட்ட பலனை எந்த பக்கம் கொடுக்குதோ அதை மாற்றி போட்டிங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். இது இங்கே அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்டோன்ஸ்ன்னு வாங்கும்பொழுது சில கற்கள் வந்து அதிக வெயிட் இருக்கிறதே கம்மி விலை கிடச்சிரும், சில கற்கள் சின்னது வெயிட்டில் இருக்கிறதே அதிகமான விலையாக இருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே எவ்வளோ கிராம்ஸில் ஆர் சென்ஸில் நீங்கள் வந்து ஸ்டோன்ஸை இந்த ஒரு வருஷம் பூரா நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற எல்லா ஸ்டோன்ஸையும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்? 2 கேரட்லேருந்து 3 கேரட் வரைக்கும் மற்ற ரத்தினங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், வைரத்தை தவிர்த்து. வைரத்தை பொறுத்த வரைக்கும் 6 சென்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. யாராக இருந்தாலும் அதுக்கு மேலே தான் அதற்கான பலன்கள் கிடைக்கும். இறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரி ஒரு மாற்றம், ஏற்றம், எந்த எண்கள், ஆல்பபெட்ஸ், கோவில் பரிகாரம், கற்கள்னு இப்படி ஒரு மொத்த கலவையா நேயர்களுக்கு? மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய குரு வந்து ராசியாதிபதியாக இருக்கிறதுனால கூடுதலான நற்பலன்களை அவர் கொடுப்பார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடாகவும், மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை பார்ப்பாங்க, நல்லா செய்வாங்க. அடுத்தவங்க எதையாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னாக்கா ரொம்ப மனமுடைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சுற்றி இருக்கிறவர்கள்லாம் குதூகலத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும். திருமணமாகட்டும், வீட்டில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நிறையா. இதில் இவங்களுக்கு 7.5 சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த கழியிற நேரத்தில் நல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு பெரிய ரிலீஃப். நிச்சயமாக வந்து வீட்டில் வந்து சுபத்துவமான விஷயங்கள், திருமண விஷயங்கள், குழந்தை பேர் சம்மந்தப்பட்டது, ஒரு குதூகலமான ஒரு விஷயங்கள்லாம் குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் காணப்படும். வீடு மாறக்கூடிய சூழலும் நிச்சயமாக உண்டு. நல்ல வீடாக மாறுவாங்க. நல்ல இடத்துக்கு போய் ஒரு நல்ல சுற்றுப்புற சூழலில் நல்லா இருக்கக்கூடியவங்களா. இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கவங்களால தான் பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க ஒரு நல்ல மனிதர்களாக அமையக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய வீடுகள், வாய்ப்புகள். 3ஆம் நம்பரை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 3, 12, 21, 30 தேதிகளை யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் நிற வர்ணங்களை யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் நிற அச்சதையை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எப்போவுமே வீட்டில் பூஜை ரூமில் கொஞ்சம் மஞ்சள் அச்சதையை வச்சு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தன்னைக்கு தானே போட்டுக்கிறது சிறப்பாக ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கனக புஷ்பராகம் நல்ல பலன்களை கொடுக்கும். தங்கம் நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ கனக புஷ்பராகத்தை தங்கத்தில் வச்சு அணிகிறது நல்லது. ஆலங்குடி மாதிரி, ஆலங்குடியும் குருவுக்குண்டான ஸ்தலம் தான். அதே போல் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல் எழுத்துக்கள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். தவிர்க்க வேண்டிய எண்கள், எழுத்துக்கள் 6ஆம் நம்பரை தவிர்த்துக்கணும். 6, 15, 24 இந்த எண்களை தவிர்த்துக்கிறது சிறப்பு. அதே போல் வி எழுத்துக்களையும் தவிர்க்கிறது சிறப்பு. இவங்களுக்கான ஒரு நாளில் இவங்க உபயோகப்படுத்திக்கக்கூடிய அந்த நிமிடங்கள் அப்படின்னா 3 மணி 3 நிமிடம் 303 அந்த மாதிரி நிமிடங்களை தாராளமாக மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு நிறைய பதிவுகள் நம்ம நேர்கள் பார்க்குறாங்க. எந்த சேனல் திறந்தாலும் அதற்கான ராசி பலன். ஆனால் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக அவர்களுக்கான எண்கள், உங்களுக்கு ஜாதகமே வேண்டாம், நீங்கள் பிறந்த அந்த ஆல்ஃபபெட்டையும் நம்பர்ஸையும் வச்சு அடுத்த ஒரு வருஷத்தை ரொம்ப பாசிட்டிவாக அழகாக கொண்டு போக முடியும்னு நிறைய பேருக்கு வழிகாட்டிருக்கீங்க. அருமையான ஒரு பதிவு சார். நன்றி. அனைவருக்கும் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம்.